மா ஏய் ஒன்னும் கேட்கல. என்ன தாண்டி பேசி தொலைக்கிறாங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. தெரியலையே பாட்டி. ஐயோ ஏதோ ரகசியம் இருக்கும் போல இருக்கே. ரகசியமா? பாட்டி என்ன பாட்டி? அர்ஜுன் அவங்க அம்மா கிட்ட பெட்டி காமிச்சு ஏதோ ரகசியமா சொல்றாரு. என்னவா பாட்டி இருக்கும்? இங்க பாரு, இந்த வீட்ல எல்லா இடத்துலயும் ரகசிய கேமரா வைக்கணும்டி. அப்பதான் இவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியும். ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. அப்படி என்ன தாண்டி ரகசியம் பேசுறாங்க? உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. சாரிப்பா, அன்னைக்கு அவ்வளவு நடந்திருக்கா? ஆமாம்மா, இப்ப தெரியுதா ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் எதுக்கு போனேன்னு? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே புரியுது. நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். அதுவும் இல்லாம நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. சரி, அதெல்லாம் விடு. உன்னோட கல்யாணம் ரொம்ப விமர்சையா சூப்பரா நடக்கும்பா. அந்த நம்பிக்கை எனக்கு அதிகமா வந்துருச்சு. சரி சரி, இந்த பாக்ஸ நீ முதல்ல உங்க அப்பா போட்டோ முன்னாடி வை. எல்லாம் அப்பா பாத்துக்குவாரு. ஓகேம்மா. அம்மா, இப்பதாம்மா என் மனசுல இருந்த பெரிய பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பா, நான் நம்புறேம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நல்லபடியா நடக்கணும். நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. ஏய் வேணாண்டி. யாரு? உன் புருஷன். ஐயோ வா பாட்டி, வா பாட்டி. ஓடு. சீக்கிரம் ஓடு ஓடு. பேப்பர் வச்சு படத்தை பாரு. குடு குடு. பேப்பர்லாம் படி. கேணப்பைய ஊருக்கு கிறுக்கு பையன் நாட்டாம பண்ற கதையால இருக்கு இந்த பையன் பண்ற கதை. என்ன பாட்டி சொல்ற? ஏய் இல்லடி, அந்த பெட்டி அப்படியே மடியில வச்சு பாக்குறான், தடவி தடவி குடுக்கறான், மறைச்சு 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 வேற வச்சுக்கிறான். அதை தூக்கிட்டு போய் அந்த வீல் சேர் கிட்ட வேற கொண்டு காட்டுறான். அது அதிர்ச்சியில வாய ஆளு பொழந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஷாக் ஆகுற அளவுக்கு அதுக்குள்ள என்ன தாண்டி இருக்குது? ஆலமரத்து வேற பார்த்து அரச மரத்து நாய் லொல் லொல் லொல்னு குறைச்ச கதையால இருக்குது. குட்டியே ரூம்குள்ள வேற வச்சுட்டான். எதையுமே புரிஞ்சுக்க முடியாத மாதிரி ஒரே குழப்பறானேடி. அதான் பாட்டி எனக்கும் புரியல. ஏண்டி ஃப்ராடு, ஒரு விஷயத்தை நீ யோசிச்சு பாத்தியா? என்ன விஷயம் பாட்டி? எப்பவுமே ஒரு ஆபரேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கணும். பாட்டி என்ன பாட்டி நீ ஆபரேஷன் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சுட்ட? சரி சரி சரி, உன் பாஷைக்கே வரேனே, அப்பதான் அந்த மரமட்டைக்கு புரியும். நேத்து அந்த ஆக்ஷன் கிங் ஒன்ன ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்தான். ஆனா அந்த கல்யாணம் நடக்கல. காரணம் அம்மாக்காரி குறுக்க பூந்து கெடுத்துட்டா. சரியா? ஆமா பாட்டி. ஆமா, அது எதுக்கு இப்ப சொல்ற? இல்லடி, கொஞ்சம் யோசிச்சு பாரேன். உன் அழுகி போன ஹாஃப் பாயில் மூளைக்கு எதுவுமே எட்டலையா? ஐயோ எட்டல பாட்டி. பொடி 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 லூசு. அந்த துப்பாக்கி தம்பியோட கல்யாணத்தை லிங்க் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த பொட்டிக்குள்ள இருக்குடி. அதான் அவன் மனசு கேட்காம எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட காமிச்சு புலம்புறான். கரெக்ட் பாட்டி, இப்பதான் எனக்கு புரியுது. எப்படியாவது அந்த பொட்டியை லவட்டிடணும்டி. அதை திறந்து பார்த்தாதான் நமக்கு ஏதாவது பிடிபடும். ஏன் பாட்டி, பொட்டியை தூக்கறதுக்கு நம்ம வேணா ஜோதிமணியை கூட வச்சுப்போமா? ஐயோ பொடி 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 கிறுக்கு பிடிச்சவளே, அவன் ஒரு கேப் மாதிரி மொள்ள மாதிரி முடிச்சவக்கு சொதப்பி விட்டுருவான். வேஸ்ட் ஃபெலோ. நாமளே தூக்கிடுவோம். மத்தியானம் அந்த வீல் சேரு நல்ல வயிறு முட்டை ஃபுல் கட்டு கட்டும்ல. பாட்டி, சாப்பாட்டுல வேணா மயக்க மருந்து வச்சிருவோமா?
நீ எல்லாம் நல்ல மருமக, குடும்பம் விளங்கிரும். அதெல்லாம் எதுவுமே வேணாண்டி. வீல் சேரு கோமகமாக போயிட போகுது. ஐயோ, வேணாம், அப்புறம் நீ வேணாம். 1 2 ஜெயில் தான், களி தான் திங்கணும். அது நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கும்ல, அப்ப எடுத்துருவோம். ஆ, பாட்டி பாட்டி பகல்ல வேண்டாம், நம்ம வேணா நைட்ல போய் எடுத்துருவோமா? அதான் சரியா இருக்கும். சரி 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 சரி, இன்னைக்கு ராத்திரி தட்டுறோம் தூக்குறோம். கதவையா பாட்டி? ஆ, ஆ. ஐயோ, ஐயோ, என்னடி இந்த குந்தாணி இன்னும் தூங்காம இருக்கா? ஏண்டி இனியா, உன் மாமியார் இத்தனை மாத்திரைய போடுறாளே, உடம்பு முழுக்க சீக்கு வச்சிருப்பா போல இருக்கே. என் தம்பி பொண்டாட்டியை விட இவ சீனியரா இருப்பாளோ? போற போக்க பார்த்தா உன் கல்யாணம் வரைக்கும் இவ தாக்கு பிடிக்க மாட்டா போல இருக்கே. பாட்டி அதுல பாதி விட்டமின் மாத்திரை. போறது வீல் சேரு, அதுக்கு எதுக்கு நீ வைட்டமின் மாத்திரை? பட்டன் அமுக்குற வீல் சேர் தானே அப்படியே போயிட போகுது. நடக்கவே முடியாதவ நடவண்டி பழகுனாலாம். ஆம வடக்கி அகத்துக்கீரன தொக்கா. பாட்டி பழமொழி சொல்ற நேரமா அது? அடியே, லைட் ஆஃப் பண்ணிட்டாடி. ஆஃப் பண்ணிட்டா. சரி, உள்ள போலாமா? நல்லா தூங்கட்டும்டி. அப்ப கொரட்டன்னு வரும்ல, அப்ப போலாம். திடீர்னு முடிச்சுக்கிட்டா வம்பாயிடும். ஏண்டி, உன் மாமியாரு வாயில சைலன்சர் வச்சிருக்கா போல இருக்குடி. கொரட்ட சத்தமே வரலையே. ரொம்ப முக்கியம். வா பாட்டி போய் பார்க்கலாம். வா 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 வா. போ போ. ஏய் பாடி. அடியே இனியா, பொட்டிய தூக்குறோம், அப்படியே கொண்டாடுறோம். பாட்டி பேசாம போ. அடியே, பொட்டிக்குள்ள ஏதாவது அலாரங்களார வச்சிருக்க போறாண்டி உன் ஆளு. நாம கைய வச்ச உடனே பேன அலற போகுது. ஐயோ பாட்டி, நீ வேற பயமுறுத்து. இல்லடி, இந்த காலத்துல இந்த மாதிரி ரகசிய பொட்டில எல்லாம் இப்படி எல்லாம் அலாரம் வைப்பாங்கடி. நாம வேணா பொட்டி மேல தண்ணி எடுத்து ஊத்திடுவோமா? அலாரம் நமுத்து போயிடும். பேனு கத்தாதடி. பாட்டி உன் அறிவை தூக்கிட்டு போய் ஆராய்ச்சி கூடத்துல தான் வைக்கணும். என்னடி என்ன இப்படி சொல்லிட்டேன்? சரி சரி விடு. வா வா வா. போ. ஐயோ அடி, ஏறாதடி என் மேல. விடுடி. அடியே, என்னடி இவ இன்னும் தூங்கல போல இருக்கே. பேசாம மயக்க ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்து மூஞ்சில அடிச்சு விட்டுருவோமா? பாட்டி வேணாம், அதெல்லாம் பண்ணா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். எப்பவுமே இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல வீடு புகுந்து ஆட்டை போடணும்னா பொறுமையா வெயிட் பண்ணணும். அவங்க டீப் ஸ்லீப்க்கு போற வரைக்கும் காத்திருக்கணும். அப்புறம் பூனை மாதிரி அடி மேல அடி வச்சு உள்ள போகணும். உன் அனுபவம் எல்லாம் எனக்கு ஏதுடி. ஏய், இதோ இங்கதான் இருக்கு. வா. தலான் எடுத்து மூஞ்சில வச்சு ஒரே அமுக்க அமுக்கலாண்டி. ஐயோ அம்மா பாடி. என்ன சத்தம் அது? லைட்ட போட்டுட்டா. இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே. ஐயோ, தண்ணி குடிக்கிறான். ஐயோ, கத்தாத கத்தாத, மழை பெய்தாடி. ஐயோ, என்ன நடக்க போதோ தெரியலையே. சாரி. இட்ஸ் ஓகே. சனியம் பிடிச்சவளே. ஐயோ, மாட்டி விட்டுறாதடி. ஐயோ பள்ளி மாதிரி அந்த பக்கம் போயிட்டாளே. இவ வேற எட்டி பாக்குறாளே.
யாருமே இல்லையே. ஐயோ, இதுக்குள்ளேயும் போக முடியாது. ஆனா சத்தம் கேட்டுச்சே. பாடா. அப்பா, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அடியே இனியா, இப்ப எந்திரிக்காத. நான் எந்திரிச்சு உசு உசுன்னு சொல்றேன், அப்ப எந்திரி. ஓகே பாட்டி. சனியனே, நல்லா சத்தமா சொல்லுடி. உன் அத்தைக்காரி எந்திரிக்கிட்டோம். கொந்தாடி. ஐயோ. ஒரு வழியா தூங்கிடுச்சு. ஏய் வாடி. தூங்கிடுச்சு. வா வா வா. ஐயோ, அந்த குந்தாடி எந்திரிச்சு வாடி. பூட்டிய தூக்கு. ஏய், ஐஃபை அடிச்சுக்க, ஐஃபை அடிச்சுக்க. அடியே, இன்னொரு பெட்டி இருக்குடி, இதை நான் எடுத்துக்கிறேன்டி. பாட்டி வெச்சிரு. வேண்டாம் சொல்ல கேளு. சரி சரி வா. குந்தாடி நல்லா படுத்து தூங்குது பாரு. வா வா. ஏய் நில்லுங்க. பாட்டி. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஏய், மாட்டிக்கிட்டோம் போல இருக்குடி. என்ன பண்றது பாட்டி? அர்ஜுன், எவ்வளவு தைரியம் இருந்தா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்ணுவ? அடியே, பையனை பத்தி புலம்புதிரி கிழவி. தூக்கத்துல உளற வியாதி போல இருக்கு. இனிமே இந்த மாதிரி பண்ணாத. இனிமே பண்ண மாட்டோம். அதான் பெட்டி எங்க கைக்கு கிடைச்சிருச்சுல்ல குந்தாடி. வாடி வாடி. இருடி 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 இருடி. பாட்டி, நல்ல வேளை இந்த பெட்டி நமக்கு கிடைச்சிருச்சு பாட்டி. இனிமே யாராலையும் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அர்ஜுன் எனக்கு தான். அந்த வசுந்தரா இருக்காளே, அவளால கூட என்ன எதுவுமே பண்ண முடியாது. இத மட்டும் ஓபன் பண்ணி பாத்துட்டேன்னா அர்ஜுன் எனக்கு தான். அந்த வசுந்தராவால எதுவுமே பண்ண முடியாது. அறிவு கெட்ட முண்டமே, அதத்தானே முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். அதை ஓபன் பண்ணி பாரு. பாட்டி, அர்ஜுனுக்கு எப்பவுமே அவரோட பர்த்டே நம்பர் தான் ராசியான நம்பர்னு சொல்லுவாரு. அதனால அந்த நம்பரை போட்டு திறந்து பார்க்கட்டுமா? 183. பாட்டி, அந்த நம்பருக்கு திறக்கல பாட்டி. பிறந்த நாள் ராசின்னு திறக்கல. ஒண்ணு பண்ணலாமா? அர்ஜுனோட போன் நம்பர்ல முதல்ல 3 நம்பர் போட்டு பார்க்கலாமா? போடு 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 போடு. 842. ஐயோ, என்ன ஓபன் ஆவலையா? ஐயோ பாட்டி, அந்த நம்பரும் திறக்கல பாட்டி. ஏய், கடைசி 3 நம்பரை போடு. திறக்கல பாட்டி. திறக்கலையா? ஏய் இனியா, எனக்கு என்னமோ இந்த பொட்டி விவகாரம்லாம் ரொம்ப பழசு. நான் ஒண்ணு சொல்றேன், அத சொன்னா பொட்டி டான்னு திறந்துரு பாரு. அண்டா காக்கசும் அபூ காக்கசும் திறந்திடு சீசே. திறந்துச்சா? சொல்லு. என்னடி திறக்கல? ஒருவேளை இந்த பெட்டி அந்த டூப்ளிகேட் பெட்டியா இருக்குமோ? சான்ஸே இல்ல பாட்டி. அந்த டூப்ளிகேட் பெட்டி என்கிட்ட பத்திரமா இருக்கு. எங்க வச்சிருக்க? இதோ ஒரு நிமிஷம் இரு. இதுதான் பாட்டி அந்த டூப்ளிகேட் பெட்டி.
அப்ப இது புது பொட்டிதான். அப்புறம் ஏன் திறக்க மாட்டேங்குது? ஆ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உன் ஆளு அர்ஜுன் இருக்கானே, அவன் துப்பாக்கி வச்சிருக்கான். அந்த மாதிரி வேற யாரு துப்பாக்கி வச்சிருப்பா? போலீஸ் பாட்டி. அரைச்சி கழுத என்னமோ போலீஸ் கில்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜேம்ஸ் பாண்ட். டுமில் 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 டாக் டாக் டாக். நாட் 7. நாட் 7. அழுத்தி தரேன். என்னடி இது நாட் 7 போட்டும் திறக்கல? அப்படி என்ன ரகசியத்தடி இந்த பொட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கான் அந்த விளங்காத பைய? ஏண்டி, பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே நாம ஏதாவது பிளான் பண்ண முடியும். அப்பதானே நீ இந்த அர்ஜுனை கட்டிக்க முடியும். ஆமா பாட்டி, எனக்கும் எல்லாம் புரியுது. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி பார்க்கலாம். குடு பாட்டி, நான் ட்ரை பண்றேன். ஏய் டென்ஷன் ஆகாம தரடி. ஏய், இந்த 3 டிஜிட் நம்பர் இருக்குல்ல, அதெல்லாம் போடு. 3 டிஜிட்னா? என் தலை எழுத்து ஒரு இழவும் தெரியாது. 100ல இருந்து 999 வரைக்கும் எல்லா நம்பரையும் போட்டு பாரு. பாட்டி, அவ்வளவு நம்பர் நான் எப்படி போட உனக்கு முடியும்? அர்ஜுன் வேணுமா வேணாமா? வேணும் பாட்டி. அப்ப போட்டு பாரு. போடு சும்மா. 100. போலீஸோட நம்பரா? நீ போடு 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 போடு. 101. 105. ஐயோ, என்னடி திறந்துச்சா? ஐயோ பாட்டி, திறக்கல பாட்டி. போடுறி. 4 நம்பர் போடுறதுக்குள்ள 40 தரம் புலம்புறேன். 106. திறந்துச்சா? திறக்கல பாட்டி. ஐயோ, திறந்துச்சுன்னா சொல்லுடி. இல்ல அப்ப என்ன பாட்டி. டேஷுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற? போடி. பாட்டி. பாட்டி, என்னடி தூக்கம் வருதுடி? சாச்சி. ஹாசினி உன் ஃபேமிலி தானே? மீனாட்சி, ஒரு காஃபி கொண்டு வா. வெறுப்பேத்தாதம்மா. என்னை ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டு அந்த கேக்காரி என்னைக்கும் என்னோட ஃபேமிலி ஆக முடியவே முடியாது. நீ தாலி கட்டின பொண்டாட்டி, உனக்கு ஃபேமிலி இல்லாம அவ என்ன பேச்சுலர். மீனாட்சி, ஒரு காஃபி கொண்டு வா. என்னப்பா பேசுற? என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில எங்கேயும் போய் சொல்லாத. எல்லாரும் சிரிச்சிருவாங்க. ஏற்கனவே இந்த கல்யாணத்தை பார்த்து எல்லாரும் சிரிக்க தானே செஞ்சாங்க. இது பாருமா, உனக்கோ இல்ல மருமகளுக்கோ ஏதாவது பண்ணணும்னு சொல்லு, நான் சந்தோஷமா பண்ணேன். மீனாட்சி, காஃபி கேட்டல, சீக்கிரம் கொண்டு வா. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டை விட்டு போக போறவன். அவளுக்காக இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லாது, எனக்கு பிடிக்காது. கொஞ்ச நாள்ல வெளியே போறதுக்கு ஹாசினி என்ன கான்ட்ராக்ட் லேபரா? மீனாட்சி எங்க? மாமா, இப்ப எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீங்க காஃபி கேட்டீங்க, வந்துருச்சு. குடிக்க வேண்டியதானே? அது குடிங்க மாமா. நான் என்ன விஷத்தையே வச்சு தர போறேன்? அதுக்கு இல்ல. சக்கரை இல்லம்மா. இல்லையே, போட்டேனே. எங்க கொடுங்க. இல்ல மாமா, கரெக்டா தான் இருக்கு. ஆ? அதுக்குள்ள சக்கரை போட்டியா? இல்ல, கம்மியா தான் இருக்கு. கொடுங்க.
நான் குடிச்சதை உங்களை குடிக்க வச்சுட்டேல, இப்போ புருஷன் பொண்டாட்டி ஆன மாதிரி இருக்கு. சக்கரை போட்டிருக்கு மாமா. சரி, பத்தலனா நான் போய் போட்டுட்டு வரேன்.